நான் உங்கள் கவிதா. இன்றைக்கி நான் எதை பற்றி பேச வந்திருக்கேன்னா, ஜானை பற்றி பேச வந்திருக்கேங்க. ஜான் எங்கள் ஃபேமிலியில் எப்போ வந்தார், அவர் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு சொல்லறதுக்காக இன்றைக்கி நான் உங்ககிட்ட வந்திருக்கேங்க. ஜானை பற்றி பேச போங்க. போடலாமாங்க வீடியோக்குள்ளே? வாங்க. ஜான் பார்த்திங்கன்னா, அவர் எங்கள் வீட்டில் ஒரு ஃபேமிலியில் முக்கியமானவருங்க. எப்படி சொல்லுன்னா, நான் யார் இல்லைன்னா கூட ஃபீல் பண்ண மாட்டேங்க. அப்பா அம்மா யார் இல்லைன்னா கூட ஃபீல் பண்ண மாட்டேங்க. ஏன் ஜான் இல்லைன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவேங்க. அவன் 4 நாள் சாப்பிட மாட்டான், அவன் இல்லாமல் நான் சாப்பிட மாட்டேங்க. கரெக்டாக பார்த்திங்கன்னா 5 மணிக்கு எழுந்திரிச்சுக்கோங்க. எழுந்திரிச்சு என்னை எழுப்பாட்டி எனக்கு பொட்டு கொடுன்னு சொல்லி எழுப்பாட்டுவாங்க. ஒரு சின்ன சின்ன விஷயம் அவன் என் கூட பழக எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. அவன் இல்லாத லைஃப்பு எனக்கு கிடையவே கிடையாதுங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. ஜானு பார்த்திங்கன்னா 2024 தாங்க அவனை ஒரு கடையிலேருந்து நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். அப்போ ரொம்ப குட்டியாக இருந்தாங்க. அப்போ வந்து ஒரு வாரத்துலேயே அவனுக்கு எப்படி சொல்கிறது, எது சாப்பிட்டாலும் குட் பாய்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. பொழைப்பானாங்கிற ஒரு டவுட்டே வந்துருச்சுங்க. ஏன்னா அவன் அங்கேருந்தே கிளைமேட் மாறும் ஒரு மாதிரி ரொம்ப இதாகிட்டான். என்ன பண்ணுன்னே தெரியலைங்க. நானும் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போனோம், எல்லாம் பண்ணோம், சரியாயிரும் அப்படின்லாம் இன்ஜெக்ஷன்லாம் போட மாட்டேன் அப்படின்ட்டாங்க. அப்புறம் ஓகே அப்படின்ட்டு டானிக்கு மட்டும்தான் கொடுத்தாங்க. கொண்டு அப்பயுமே அந்த வாமிட்டு வயிற்றால் வாமிட்டு எதுவுமே அவங்ககிட்ட நிற்கலைங்க. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலைங்க. தனிமையில் இருக்கனால ஒரு வேளை ஃபீல் பண்ணுறானா என்னன்னு ஒன்றுமே தெரியலைங்க. எது சாப்பிட்டாலும் சங்கு வச்சு தான் அவனுக்கு பால் ஊற்றுவான். அப்பயுமே அவன் ஒரு மாதிரி ரொம்ப சாவர டேஜுக்கு போயிட்டாங்க. அப்புறம் நான் சாமிக்கிட்டலாம் வேண்டுதலை வச்சேங்க, என் ஜானை என்கிட்ட காப்பாற்றி கொடுங்க அப்படின்ட்டு எல்லா கோயிலையும் வேண்டுதலை வச்சு அப்புறமேலும் ஓரளவுக்கு சரியானான். அப்புறம் தாங்க இந்த ஜாக் இருக்கான் பார்த்தீங்களா, அவனை பிடிச்சிட்டு ஜானுக்கு ஃப்ரெண்டாக கூட்டிகிட்டு விட்டாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஜான் மட்டும்தாங்க. என் உயிரே அவன் தாங்க. அவன் எனக்காக வாழ்கிற மாதிரி இருக்குங்க. எனக்கு அவன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. அவன் இல்லைன்னா என் லைஃப்பில் அவன் இல்லைன்னா வாழ்க்கை இல்லைங்கிற மாதிரிங்க. எவ்வளோ வேலைக்கு போயிட்டு வந்தாலும் சரிங்க, அவனை பார்த்துட்டா தாங்க எனக்கு நிம்மதி வரும். அவனும் அப்படி தாங்க. நான் எங்கே போயிட்டு வந்தாலும் சரி, அவன் என்னை பார்க்கலன்னா தூங்க மாட்டான், கேட்டுகிட்டே நின்றுட்டுருப்பாங்க. இதுலேருந்து என்ன அன்பு தெரியுது, புனிதமான அன்பு அவங்ககிட்ட இருக்குங்க. இந்த ஒரு அன்பு போதாதுங்களா? இதாங்க எங்கள் ஜான். இவர் இருக்கிற வரைக்கும் எந்த சந்தோஷத்துக்கும் எனக்கு குறைச்சல் இல்லைங்க. ஓகே ஃப்ரெண்ட், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்.